அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆக அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது பாஜகவுடைய மாநிலம். இது ஒரு அடுத்த சரித்திரம் அப்படின்னு அவர் பாணியில் எடுத்துக்கலாமா, இல்லை உங்கள் பாணியில் அதை எப்படி எடுத்துக்கலாம்? போட்டியில் இல்லைன்னு தான் சொல்கிறாரே தவிர கான்சென்சஸாக அவரை நீங்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், அந்த கட்சியை வளர்த்தது நீங்கள் தான் இதில் தொடரணும்னு எல்லாரும் சொன்னால் அவர் அதை ஏற்றுக்குவார். தெளிவாக சொல்கிறாரு, தலைவர் பதவி முடிஞ்சது நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இன்னொரு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பார். ஸோ அதில் பூடகமாக பல விஷயங்கள் இருக்குது. அவரோட கருத்தாக நான் என்ன பார்க்குறேன்னா, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு, ரொம்ப இதாக இருக்கிறாரு, தன்னை தான் தலைவராக எல்லாரும் போட்டியின்றி தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவர் நம்புகிறாரு. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக போகிறதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இந்த அரசியல் இந்த நகர்வை பண்ணது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி நகர்வுங்கிறது அவர் 26லையும் கூட்டணி இல்லை, என்றைக்கும் கூட்டணி இல்லைன்னு அவருக்கு இமேஜே ஏறிச்சு. நானே ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், சரண்டர் ஆக மாட்டார்னு நானே உங்கள்கிட்டயே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அரசியல் சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்கிறது தான் தனக்கு கூடுதல் லாபம்னு அவர் அந்த முடிவுக்கு போகிறார். எப்படின்னா, அமித்ஷாவை சந்திக்க போக முன்னாடி அவருக்கு நிலைமை, பிரேமலதா அம்மையார் திமுக பட்ஜெட்டை பாராட்டுறாங்க, திமுக சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை பாராட்டுறாங்க, திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட 5 சீட்டு கொடுத்து 2.6% வாக்கெடுத்த தேமுதிக டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவரை வச்சு சீட் கன்வெர்ட்டிங்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இல்லை, ஜெயிக்காது, ராஜ்யசபாவும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறி பரையர் தேவேந்திரகுல வேளாளர் உணர்வை மதிக்காமல் ஒரு முடிவு எடுக்கும்போது கிருஷ்ணசாமியும் இவரை விட்டு வெளியேறி கடுமையாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டார். உங்கள் மானத்தை காப்பாற்றினதுன்னா வாக்கு அளிக்காத சமூகம் முன்னாடி காலில் விடுறீங்களாங்கிற வார்த்தையை அவர் வேற கேட்டுட்டார். இப்போ ஊடகங்கள் என்ன சொல்லுது, எடப்பாடிக்கும் விஜய்க்கும் கூட்டணி, விஜய்க்கு 90 சீட்டு 80 சீட்டுன்னு, மற்றவங்களாம் 80 40, இவர் 45 சீட்டுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்தோமான்னு ஆதவர்ஜுனாவே பேசினார். எடப்பாடி தான் 45 கொடுக்க போகிறாருங்கிற அந்த தோற்றமும் வந்தது. பலம் நிரூபிக்காத விஜய் கிட்ட சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஜானகி எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாருங்கிற இதுவும் வந்தது. அடுத்து டாக்டர் ஐயாவை பற்றி நான் பேசினேன். நீங்கள் விக்கிரவாண்டியில் விழுந்துட்டீங்க, டாக்டர் ஐயா போலர் ஸ்டேஷனில் ஏறிட்டார், 35-40 கேட்பார், ராஜ்யசபா இல்லாமல் சம்மதிக்க மாட்டார்னு அவருக்கு இதுவும் ஏறிச்சு. அடுத்து செங்கோட்டையனை பாஜக கையில் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க. செங்கோட்டையன் மோடியை புகழ்ந்து பேசினார்.